பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் என் மூலமாய் சில காரியங்களை பேசி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற சேனல் மூலமாக உடைக்கப்பட்டு வீழ்ந்து போய் நொந்து போன ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாய் என் இருதயத்தில் ஏவினபடியால் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற இந்த சேனலை நாங்கள் துவங்கி இருக்கிறேன். கர்த்தர் உங்களை என் மூலமாக பலப்படுத்துவார், இன்னும் ஸ்திரப்படுத்துவார். வீழ்ந்து கிடக்கிற சோர்ந்து போன உங்களை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மைப்படுத்துவார் என்று நான் விசுவாசித்து இந்த சேனலோடு உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் விரும்புகிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு சேர்ந்து பயணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ற சத்தியத்தை கர்த்தர் எனக்காக இதை கொடுத்து இதை மூலமாய் பேசும்படி செய்தார். ஏன் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார்? உடைந்து போன மனிதர்களுக்கு, பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு, வீழ்ந்து போனவர்களுக்கு, இன்னும் அதிகமாய் சொன்னால் இனி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நொறுக்கப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை கொடுத்தார். அந்த சத்தியத்தின்படி தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சத்தியத்தை உங்களுக்காக கொடுக்க போகிறேன். உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வீழ்ந்து போன மனிதர்களை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இனி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிற மனுஷர்களுக்கு மத்தியிலே, வீழ்ந்து போன ஜனங்களுக்கு மத்தியிலே மீண்டுமாய் உன்னை உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவுவார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இந்த வானத்திலிருந்து வந்த கர்த்தரைத்தான் நான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்றும், பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவையும் சுமந்து வருகிற இந்த ஆவியானவரை பற்றித்தான் உங்களோடு அதிகமாய் நான் பேசுகிறேன். இது மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். உடைக்கப்பட்ட மனிதர்களுக்கும், வீழ்ந்து போன மனிதர்களுக்கும், சோர்ந்து போன மனிதர்களுக்காக கர்த்தர் பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நான் இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறேன். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இந்த நாளில் இந்த சத்தியத்தின் மூலமாய் சொல்லுகிறேன். தாவீதினுடைய அழைப்பு யுத்தத்துக்கு போவது, வெற்றி அடைவது. அவர் மூலமாய் தான் அநேக வெற்றிகளை சுதந்திரிக்க கர்த்தர் அவரை அழைத்தார். கோலியாத்தை வென்ற பிறகுதான் அந்த அரச உத்தியோகம் அவருக்கு கிடைத்தது. போருக்கு போய் இஸ்ரவேலரை வெற்றியடைய செய்து காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த தலைமைத்துவத்தை, போரிலே வெற்றியடையக்கூடிய அந்த பக்குவத்தை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த உரிமையை தாவீது இழந்து போனது எப்பொழுது? போக வேண்டிய இடத்துக்கு, போக வேண்டிய நேரத்திற்கு போருக்கு செல்லாமல், சண்டையிடாமல் வீட்டிலே தனித்திருந்து வீழ்ந்து போனார். அவருடைய அழைப்பை மறந்து போனார். கர்த்தர் எதற்காக அவரை உருவாக்கினார், எதற்காக அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு ராஜரீகமாய் உட்கார வைத்து அழகு பார்த்தாரோ, அதை விட்டு அவர் போக வேண்டிய அந்த யுத்தத்துக்கு போகாதபடி வீட்டிலே வீழ்ந்து கிடந்த பொழுது, சோர்ந்து போன பொழுதுதான் உப்பருகின் மேல் போய் நின்று பாவத்திலே விழுந்து போனார், வீழ்ந்து போனார். அந்த வீழ்ந்து போனதினால்தான் கற்பனைகளிலிருந்து விலகி போனார். அவர் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக என்ற அநேக கற்பனைகள் அவர்களால் மீறுதலாக்கப்பட்டது. அந்த வார்த்தை நிமித்தம் விழுந்து போனார். விழுந்து போய் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய, பாவம் செய்து வீழ்ந்து போய் இருந்த நேரத்தில் தான் கர்த்தர் நாத்தான் வேலை அனுப்பினார். இந்த நாத்தான் வேல் தான் இந்த நேரத்திலே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் மூலமாய் போய் வீழ்ந்து கிடந்த தாவீதை மீண்டுமாய் எழுப்பினார். சோர்ந்து போகாதபடி மீண்டுமாய் எழுப்பி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வீழ்ந்து கிடந்த சோர்ந்து போன தாவீதுக்கு மீண்டுமாய் ஒரு ஆலோசனையை கொடுத்து எழும்பி நிற்க பண்ணின கர்த்தர். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வீழ்ந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். குடும்ப பிரச்சனையினாலோ, உறவுகளினாலேயோ, வேலை பிரச்சனையினாலோ, ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கர்த்தரை விட்டு கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம், கொஞ்சம், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர்
உங்களை பயன்படுத்த விரும்பினால், இன்னும் உங்களை தேற்ற விரும்பினால் அநேக நன்மைகளால் மீண்டுமாய் உயிர்ப்பிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய சத்தியத்தை சொல்லுகிற வேளையில் அல்ல, இது கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் உங்கள் மத்தியில் உலாவிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் வீழ்ந்து கிடப்பது அவருக்கு பிரியமல்ல. ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போவது அவருக்கு பிரியமல்ல. மீண்டுமாய் தேவன் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்க. எப்பொழுதும் உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டே இருப்பார். இந்த சேனல் மூலமாய் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். எந்த நேரமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இதை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அந்த வார்த்தையை கேட்கட்டும். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனில் உமைக்காய் உழைத்திடவே, அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனில் உமக்காய் உழைத்திடவே, அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. பரலோக பிதாவே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்டவர்களை உயிர்ப்பித்தருளும்படியாய், பலப்படுத்தும்படியாய், மீண்டுமாய் அவர்கள் எழுந்து மீண்டுமாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கட்டும்படியாய், புறப்படும்படியாய், அவர்களுக்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலன் தருகிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மீண்டுமாய் இவர்களை பலப்படுத்தி உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே. ஆமென்.